ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை. பொறாமை இருக்கக்கூடாது. மற்றவங்க பேரில் நம்ம ரொம்ப ஜலஸாக இருக்கக்கூடாது. அந்த குட்டி பையன் 100 மார்க் வாங்கிட்டான். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அதுக்கும் மேலே வாங்கலாம். அப்படியே நினச்சி போட்டி போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அது இல்லாமல் அச்சோ அவன் மார்க் வாங்கிட்டானா, இப்போ நம்ம அவனோட பேப்பரை கட் பண்ணிடலாம், அவனுடைய பேனாவை நம்ம திருடி வச்சுக்கலாம், அவனை எழுத முடியாது, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்து நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கதை சொல்லுவேன்? பொறாமை இருக்கக்கூடாதுங்கிற விதத்தில் ஒரு கதை. ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த காலத்தில் ராஜா வீடுகளுக்கெல்லாம் அந்த பார்பர், நாவிதன் சொல்லுவாங்க. இது யார் சொன்ன கதை? குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை. அங்கே முன்னையெல்லாம் வீடு வீடாக இந்த பார்பர் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, தாத்தாக்கெல்லாம் முடி வெட்டி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம போய், நீங்கள்லாம் போய் அங்கே போய் க்யூவில் உட்காந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாம் வீட்டுக்கே பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் ராஜாவுக்கு ஒரு நாவிதன், ஒரு பார்பர் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவார். பியூட்டி பார்லரில் பண்ணுற மாதிரி ஃபேஸு, இது ஹேர் ஸ்டைலெல்லாம் நல்லா பண்ணி கொடுப்பாரு. அவர் ஒரு நாளைக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருந்தார். யார்? நாவிதன். ராஜாவும் இவருடைய வேலைகளில் ரொம்ப திருப்தியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா, இவர் டெய்லி ராஜ கொட்டாரத்துக்கு போவார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணி விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு மரத்தடியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு வருவார். அப்படி உட்காந்த போது அன்னைக்கு அந்த மரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க, கொஸ்டின் கேட்குறியா நீங்கள்? அந்த காலத்தில் அப்படிலாம் நடக்கும், இப்போ தான் நடக்காது. ஓகேவா? இப்போ மரமே இல்லை. அப்போது என்ன கேட்குது? மரத்துலேருந்து ஒரு பூதம் என்ன கேட்குதுன்னா, எங்கிட்ட 7 பானையில் தங்கம் இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. அப்போ இவர் உடனே எந்திருந்து, எடாடா எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு மேலே மேலே பார்க்குறாரு. பார்த்துட்டு 7 பானையில் தங்கமா, சூப்பர், நம்ம ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு, ஓகே நான் வச்சுக்கிறேன், கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்துருப்பார். அப்புறம் வீட்டுக்கு போவார். பானை மீன்ஸ், உங்களுக்கு பானைன்னா என்ன தெரியுமா? பெரிய பாட்டம், மட். இந்த இப்போல்லாம் தண்ணி எல்லாம் ஜில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ரோட்டில் எல்லாம் போட்டு விற்பாங்க. அப்புறம் பொங்கல் டைமில் அந்த பானை இப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் பாருங்கள், மண்ணால் இருக்கிற பானை. அந்த பானை ஒரு 7 பானை. வீட்டுக்கு போய் பார்த்த உடனே, வீட்டிலையே அந்த சின்ன வீடு தான், வீட்டில் ஹாலில் ஒரு 7 பானை நிறைய தங்கம் வெள்ளி எல்லாம் இருந்துச்சு. இவர் எண்ணி பார்ப்பார். 7வது பானையில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 6 பானையில் ஃபுல்லாக ஃபில்லப்பாக இருக்குது. அடாடா, இந்த 7வது பானையும் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சார். தேவைப்படாமல் அப்புறம் 7வது பானை நிறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். 7வது பானைக்கு வேண்டி இவர் என்ன பண்ணார்? ஒய்ஃப்கிட்ட சொல்லி, அவங்க சம்சாரத்திட்ட சொல்லி நிறையா அவங்களோட நகை எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அப்புறம் வெள்ளி கொலுசு, குழந்தைகளோட காதுக்கு போடுறது வளையல் எல்லாத்தையும் போட்டார். எதை போட்டோனையுமே நிறையலை. 7வது பானை நிறையலை. அப்போ இவர் என்ன இப்படி ஆகுது, எதை போட்டாலும் நிறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி அடுத்த நாள்லேருந்து அவருக்கு வர வருமானத்தை ஃபுல்லாக பணமாக அதில் போட்டார். நிறையலை. போட அந்த பானையில் இருக்கிறது கம்மியாகிட்டு தான் நிறைஞ்சு வழியலை. அப்புறம் சாப்பிட்ற பொருள் எல்லாம் வாங்காமல் அந்த பணத்தை எல்லாம் அதில் போட்டார்.
அப்புறம் அப்படியே குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிடாம எந்த இதுவும் பண்ணாமல் ரொம்ப இழைச்சி துரும்பாய் வந்தாங்க. ஆனாலும் வேலைக்கு போவார். அப்போ வேலைக்கு போனாலும் ராஜா கேட்பார், ஏன்பா நீ நல்லா நான் சம்பளம் கொடுக்குறேன், இங்கேயே சாப்பிட்டு போகிறேன், நீ ஏன் இவ்வளோ இழைச்சிருக்க, உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையான்னு கேட்பார். அப்போது இந்த இவர் நாவிதன் சொல்லுவார், இல்லை ராஜா, எனக்கு நிறையா பணம் செலவு இருக்குது, அதனால தான் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் பொருள் எல்லாம் வாங்காமல், அரிசி பருப்பு வாங்காமல் எல்லா பணத்தையும் அதுக்கு செலவு பண்ணிட்டேன். எதுக்குன்னு நாவிதன் சொல்ல மாட்டான், ராஜாவும் கேட்க மாட்டார். இப்போ ராஜா சொல்லுவார், ஓகே பரவாயில்ல, அப்போ நீ உனக்கு இன்னையிலேருந்து சம்பளம் டபுள் மடங்கு தரேன். முதல்ல எவ்வளவோ கொடுத்துட்டு இருந்தாரு, அதுக்கு டபுள் இரட்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய கஜானால அவங்க ஆளுகளை சொல்லி இவருக்கு அன்னையிலேருந்து நிறைய சம்பளம். அப்போ அந்த சம்பளத்தையுமே இவர் என்ன பண்ணுவார், பானையில் போடுவார். இப்படி போட்டுகிட்டே இருந்தார். திரும்பவும் 1 மாதம் கழித்து ராஜா கேட்பார், ஏப்பா உனக்கு நிறைய சம்பளம் கொடுத்தேனே, இன்னும் நீ பழையபடியே தான் வருத்தப்பட்டுட்டே இருக்கிய, ஒரு சந்தோஷமே இல்லையே, எதனால் அப்படி இருக்க, உன்னுடைய குழந்தைகளையும் காணும், குழந்தைகள் எல்லாம் ரொம்ப இழைச்சிட்டாங்கன்னு என்னோடய தூதுவர், அதானது அந்த காலத்தில் ராஜா வேஷம் மாறி வேறு ட்ரெஸ் போட்டு வீடு வீடாக போய் யார் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துட்டு வருவார். அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க வீட்டில் ரொம்ப வறுமை, யாரும் சாப்பிடாம குழந்தைகள்லாம் நைட்டு பசியோடு அழுதுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கேட்பார், உங்கள் வீட்டில் குழந்தைகளும் சரியில்லை, எதனால் அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த நாவிதன் ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவார், நான் டெய்லி ஒரு மரத்தடியில் உட்காருவேன் ராஜா, அதில் ஒரு பூதம் உட்காந்துருந்து 7 பானை தரேன், 7 பானையில் தங்கம் இருக்குது, நீ உனக்கு வேணுமான்னு கேட்டுச்சு. ஓகேன்னு நான் சந்தோஷமாக வாங்கி வச்சேன். ஆனால் அதில் ஒரு பானை மட்டும் கம்மியாக இருக்குது, அதை நிறச்சிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் நான் வர பணத்தில் அதில் போட்டு போட்டு பார்க்குறேன், ஒன்றும் நிறைய மாட்டேங்குது. அப்போ ராஜா பெருசாக அப்படின்னு சிரிப்பார். ஏன் எதுக்கு சிரிக்கிறாருன்னு இவருக்கு ரொம்ப பயம். ஐயோ உத்தரவு ராஜா, சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ராஜா சொல்கிறாரு, அதே பூதம் எங்கிட்ட கேட்டுச்சு, 7 பானையில் தங்கம் இருக்குது வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன் பூதத்துக்கிட்ட, நான் செலவு பண்ணணுமா அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு பூதத்துக்கிட்ட திருப்பி கேட்டேன். திருப்பி கேட்டோன்னே பூதம் எதுவுமே சொல்லாமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு பானையும் வரல, நான் அதுக்காக கஷ்டமும் படலை அப்படின்னாரு. அதனால் நீ பூதத்துக்கிட்ட பானைகள்லாம் நீயே திருப்பி எடுத்துக்கோன்னு போய் சொல்லிவிடு, உனக்கு அந்த கஷ்டமெல்லாம் போயிடும், நீ நார்மல் ஆகிடுவாய், சரியாயிடுவாய், ஒன்றும் பயப்படாதே, நமக்கு உழைச்சி வர காசு தான் நம்ம கையில் நிற்கும், நீ இந்த மாதிரி பண்ணினது தப்பு அப்படின்னு ராஜா நல்ல அறிவுரையெல்லாம் சொல்லுவார். சொன்னோன்னே இவனும் வீட்டுக்கு அந்த மரத்துக்கிட்ட போகிறான். வீட்டுக்கு பானை ஒரு டைம் அப்படியே கடைசியாக பார்த்துக்கிறான். பார்த்துட்டு இத்தனை காசு இதில் போட்டு வச்சுருக்கோம், இன்னும் நிறைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தோடு அந்த எங்கே போகிறான், மரத்துக்கிட்ட போகிறான். மரத்துக்கிட்ட போயிட்டு, பூதமே இந்த பணம், இந்த பானை 7 பானை பணத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த பூதம் சவுண்டு கேட்டு, சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு பானையும் இல்லை, எல்லா பானையும் போயிடுச்சு. ஆனால் என்னாச்சுன்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவன் சம்பாதிச்சு சம்சாரத்தோட நகை, குழந்தையோட கொலுசு, வெள்ளி எல்லாத்தையும் உள்ள போட்டிருக்காருல்ல, அதுவும் சேர்ந்து போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நமக்கு நிற்கும். இப்போ மேலே மேலே அந்த 7 பானை நிறைஞ்சதுக்கப்புறம் செலவு பண்ணலான்னு நினச்சான் பாரு, அது ரொம்ப தப்பு. அதனால் யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கக்கூடாது, அதுக்கு ஒரு வேலை வச்சுருப்பாங்க. ஒருத்தர் சும்மா ஒரு பென்சில் கொடுத்தான்னா கூட அந்த பென்சிலுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வேறு ஏதோ வாங்கணும்னு நினச்சிருப்பான், அப்புறம் தான் கொடுப்பான். சின்ன உதாரணம் சொல்கிறேன், என்ன கொடுத்தாலும் ஃப்ரீயாக வாங்காதுங்க. 2வது, யார்
வந்து ரொம்ப வேலையே செய்யாமல் இன்னொருத்தரோடது அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளதும் போகும். இன்னொருத்தர்கிட்டேருந்து மார்க்கெல்லாம் வாங்காமல் விட்டு அடித்து பாஸ் ஆகலான்னு நினைக்கிறாங்க பார்த்தியா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர மார்க்கும் வராமல் போயிடும். இவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ காப்பி அடித்து தானே எழுதின, இருன்னு சொல்லி பெரிய ஜீரோவாக போட்டு தருவாங்க. அதனால் உள்ளதும் புரியுதா? நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். வேலை செய்கிற பெரியவங்க அவங்களுக்கு தெரியும், அவங்களே உழைத்து சம்பாதிச்சாதான் பணம் நிற்கும். ஓகேவா? பை. அடுத்த கதை நாளைக்கு. பை.